நிகிதா, பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இரண்டாவது முறையாக பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் நாளை கூடுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் என்ன முடிவுகள் அறிவிக்கப்பட போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஏனென்றால் முதல் பாதுகாப்பு துறை அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் தான் அந்த விசாக்கள் ரத்து, இன்றுடன் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகின. இந்த சூழ்நிலையில் இரண்டாவது பாதுகாப்பு அமைச்சரவைக்கான கூட்டம் நாளை கூட உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அந்த கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் பகல்காமில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் என்ன தாக்குதல்களை நடத்தப் போகிறது? அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா அல்லது பாக் ஆக்குபைடு காஷ்மீர் அல்லது லஷ்கர் தொய்பா தலைமையகமான பகல்பூர் ஆகிய இடங்களில் தாக்குதலை நடத்தப் போகிறார்களா அல்லது தீவிரவாத முகாம்கள், எல்லையோரங்களில் உள்ள தீவிரவாத முகாம்களில் நடைபெறும் உள்ள அந்த முகாம்களில் இந்திய ராணுவம் அவர்கள் மீது பதிலடி தாக்குதல் நடத்துமா என்று பல்வேறு விதமான யூகங்கள், ஊக செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை நடைபெறும் மத்திய பாதுகாப்பு அமைச்சரவைக்கான கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து மேலும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து, விசாக்கள் வழங்குவது ரத்து, அங்கு அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டது, மேலும் பாகிஸ்தானியர்கள் அனைவரும் இன்றுடன் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற முடிவுகள் முதல் பாதுகாப்பு அமைச்சரவைக்கான கூட்டத்திற்கு பின்னர் அறிவிக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெற உள்ள இரண்டாவது பாதுகாப்பு துறைக்கான அந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மேலும் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு என்ன நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. என்றால் ஜம்மு காஷ்மீரின் பகல்பூர் பகுதியில் அந்த தீவிரவாதிகள் 26 பேரை சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிரான பல்வேறு ராஜ்ஜிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை அது ராணுவ ரீதியான நடவடிக்கைக்கான இறுதி கூட்டமாக இந்த கூட்டம், நாளைய கூட்டம் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதனால் நாளை கூட்டத்திற்கு பின்னர் மிக முக்கியமான அறிவிப்புகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்திற்கு பின்னர் அறிவிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.